நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து நமக்கு பழக்கம் இல்லாத ஏதோ வந்து ஒரு காட்சி பொருளோ அதிசய பொருளோ இல்லை. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் வீடுகளில் நம்ம உணவுக்காக வேண்டி சேர்த்துக்கிற முட்டை. இதை நம்ம அந்த மாதிரி தான் பார்த்துருக்குறோம். இப்போ இது வந்துட்டு என்ன இதில் ஒரு பெரிய அதிசயம், என்ன ஆச்சரியம், இது எதுக்கு இப்படி வீடியோவாக காட்டணும் அப்படின்னு கேட்டால், இப்போ சமீபமாக வந்து நம்ம வாட்ஸ்அப்லலாம் சில பதிவுகள் வந்திருக்குது. அதாவது இந்த அமில முட்டைகள் 7 விதமான அமிலங்களினால் தயாரிக்கப்படக்கூடிய இந்த சைனாவினுடைய அந்த பிளாஸ்டிக் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நிறைய பதிவுகளை போட்டு விழிப்புணர்வுக்காக வேண்டி நிறைய பதிவுகள் பகிர்வுகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அது நாமளும் படிச்சிருக்கிறோம். ஆனால் என்ன நினைச்சோம் அப்படின்னு சொன்னால், இது ஏதோ இந்த சைனா இது மாதிரியான மேலை நாடுகளில் இருக்குது போல் இருக்குது. இது வரைக்கும் நம்ம நாட்டுக்கோ அல்லது நம்ம பகுதிக்கோ இன்னும் வரல. நாம நினைச்சதை விட இப்ப அந்த தோலை மட்டுமே உரிச்சு மிக ஆபத்தானது. இந்த முட்டையை நம்ம பார்க்கறது புதக்குடி. இது எதுவும் மேலை நாடுகள்ல இல்லை, நம்ம பகுதியில தான் ஓப்பன் ஆயிடுச்சா? இது அப்படியே கொஞ்சம் வைங்க, ஒரு ஷாட் எடுத்து. அந்த ஓடை மட்டுமே உடைச்சா அந்த உள்ளுக்குள்ள உள்ள அந்த பகுதி வந்துட்டு அப்படியே ரப்பர் மாதிரி அப்படியே இருக்குது, தொட்டு பார்க்க முடியுது. ரப்பர் பந்து மாதிரி கொஞ்சம் தூரமா ஓப்பன் ஆயிடுச்சு. அது அது நைஸா உடைக்கும். பாருங்க, நம்ம லேசா வந்துட்டு ஓடை மட்டும்தான் பிரிச்சோம். ஆனா அந்த மேல உள்ள அந்த இது லேயர் இது அப்படியே வந்து பாலித்தீன் கவர் மாதிரி இருக்குது. இந்த முட்டையை சுத்தி நம்ம சாதாரண முட்டைகள்ல நம்ம வீடுகளில் பயன்படுத்துற முட்டைகள்ல எல்லாம் இதை நம்ம பார்க்கவே முடியாது. ரொம்ப அதிர்ச்சியானது. இப்ப இந்த இது பாருங்க, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த முட்டையை நான் வந்துட்டு ஷேக் பண்ணேன், அது வந்துட்டு உள்ளுக்குள்ள ஆடிச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம உடைக்கும் போதே இந்த முட்டை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. மஞ்சள் கரு கலங்கி இருக்கு, முழுசா கலங்கி இருக்குதா? அந்த மேல உள்ள அந்த லேயர் மட்டும் காட்டுங்க தனியா. ஒரு 2 நிமிஷம் காய வச்சு காட்டணும். ஆமா, இந்த கையை காய வச்சு இது பண்ணா இப்போ இந்த இது வந்துட்டு அப்படியே ரப்பர் மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி இதை தனியா அந்த இதை உரிக்க முடியும். அப்படி நீங்க வீடுகள்லயே நீங்க பாருங்க. காய வச்சுட்டு திரும்ப எடுப்போம். பாருங்க நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த முட்டையை வந்துட்டு நம்ம உடைச்சி அதை சுற்றி வந்துட்டு அந்த மோல்டிங்கோட சேர்ந்து இந்த பாலித்தீன் கவர் மாதிரி ஒரு லேயர் இருக்குது அப்படின்ட்டு இந்த இதாது. இப்போ இந்த பாலித்தீன் கவர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம். இது இந்த முட்டைக்கு உள்ள அந்த ஓட்டை சுற்றி இருக்கிறது. இதை நம்ம வந்துட்டு இந்த எரிச்சோம் அப்படின்னு சொன்னால், இதில் தீ காட்டினா இந்த பாலித்தீன் கவர் சுருங்குற மாதிரி சுருங்குறத நம்மளால பார்க்க முடியுது. பாருங்க, ஒரு ஜவுத்தால் இந்த கவர் எப்படி சுருங்குமோ அதே மாதிரியே தான். இப்போ நம்ம வந்துட்டு இதனுடைய அபாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.